ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவும் ஒரே மாதிரி செய்து போர் அடிச்சிடுச்சா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் 4 சப்பாத்தி போடுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை 4 உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3 மீடியம் சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி நீள வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா 4-5 முழு வத்தலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 2-3 வாட்டி அடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தை கையில் வச்சு லைட்டாக நசுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாவு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மட்டும் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டா போதும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதுங்க. இதை இப்போ அப்படியே வச்சிடலாம். இப்போது நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலேயே லைட்டாக எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயை எல்லா இடமும் தடவி எடுத்தாச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பல்லாரியை இது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் தாராளமாகவே வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் வச்சு எடுத்ததும் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி மாவில் ஒன்றை எடுத்து இது மேலேயே அப்படியே வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஓரத்துலலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு 2 மாவும் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாவை இந்த மாதிரி நீளமாக 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒவ்வொரு பீஸாக பொறுமையாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீஸை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததும் அதே மாவை அடுத்த பீஸோடு அப்படியே சேர்த்து வச்சு அதையும் சேர்த்தே ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் 4 பீஸையும் ஒரே மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா 2 பீஸாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரோல் பண்ணி எடுத்த மாவை லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. எள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதை ரொம்ப மெல்லிசாலாம் தேய்ச்சி எடுக்க முடியாதுங்க. ஓரளவுக்கு மீடியமாக தான் தேய்ச்சி எடுக்க முடியும். இப்போ மாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இதை விட மெல்லிசாக இதை தேய்க்க முடியாது. இப்போ இதை தேய்ச்சி எடுத்ததும் இதை போட்டு எடுக்கிறதுக்காக தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ தோசைக்கல் மேலே இதை வச்சிடலாம். வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 2 பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வெந்து வரும்போது நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். அப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா கெட்டியான தயிர் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. இது வெந்து வர்றதுக்கு 6-7 நிமிஷம் ஆகுங்க. இதை நான் இப்போ தயிரோடு தான் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.